அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் இணைப்பில் இணைந்து கூடுதல் கருத்துக்களை நம்முடன் பகிர்வதற்காக எழுத்தாளர் ராம்கி அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம். அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டிருக்கு. இன்று முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கு. அதிமுகவினுடைய செயல்பாடுகள் குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வையை பதிவு செய்யலாம். இந்த 23 வேட்பாளர்களுமே கிட்டத்தட்ட அதிமுகவின் ஒரு தளபதி போன்ற அந்தஸ்தில் இருப்பவர்கள் தான். அதனால இது ஒரு முக்கியமான முதல் பட்டியல். எதிர்பார்த்தது போல முக்கியமான நபர்களுடைய பட்டியல் முதலில் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்த்தது நடந்திருக்குது. முக்கியமா ஜெயலலிதா அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரம் முதல்ல தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து வேட்பாளர் எல்லாவற்றையும் முந்திக் கொண்டு செய்வார். கிட்டத்தட்ட அதே பாணியில் தான் எடப்பாடி அவர்களும் இதை வந்து அறிவித்துக்காக பார்க்கணும். முக்கியமா ஒரு சில நகர்வுகள், சி.வி. சண்முகம் வந்து மயிலம் தொகுதிக்கு நகர்வுகளும் சரி, ராஜேந்திர பாலாஜி வந்து சிவகாசி நகர்வது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. இவர்களுடைய பிரதான தொகுதிகளில் உள்ள சிக்கல்கள் பிளஸ் அது ராஜபாளையம் போன்ற தொகுதிகள் வந்து கூட்டணி கட்சிகள் நகர்த்துவது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணியிருக்கிறதா பாக்குறேன். அதாவது இது வெறுமனே வந்து ஒரு அதிமுக மட்டும் கன்சல்ட் பண்ணி அறிவிக்காமல் சக கூட்டணி கட்சிகள், குறிப்பாக பாஜக, பாமக போன்ற தொகுதிகளுடைய அவர்களையும் கருத்தில் கொண்டு அவருடன் கலந்து பேசி அறிவிக்கப்பட்ட ஒரு லிஸ்டா தான் பாக்குறேன். இந்த அதிமுக கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா 234 தொகுதியிலையும் வந்து அறிவிக்கப்படுகிற வேட்பாளர் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட எந்த கட்சி வந்து யாரு லீட் எடுத்தா சரியா இருக்குங்கிறதெல்லாம் கணக்கு செய்து அதுக்கேற்ற மாதிரி அறிவிக்கப்பட்டதை தான் பாக்குறேன். மற்ற வேரியஸ் திமுக கூட்டணி வந்து எல்லா தொகுதிகளும் ஒரே மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க அவங்க. பட் இவங்க வந்து ஒவ்வொரு களத்துக்கு தொகுதிக்கு ஏற்ற போன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணி அதற்கேற்றது போல எந்த கட்சி லீட் பண்ணும், யார் வேட்பாளருங்கிறத முடிவு செய்வதாக நான் பாக்குறேன். திருப்பரங்குன்றம் போன்ற தொகுதியை பாஜக கேட்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வெளியில யூகங்கள் பேசப்பட்டு வந்தது. இப்படி இருக்க இன்று வேட்பாளர் பட்டியல்ல திருப்பரங்குன்றம் இடம்பெற்றிருக்கிறது. அதை எப்படி பார்க்கறீங்க? ஆமா, அது ஒரு நிஜமாக ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா திருப்பரங்குன்றம் நிச்சயமாக பாஜக இந்த முறை பாஜக போட்டியிடும் எதிர்பார்க்கப்பட்ட விஷயம். ராஜன் செல்லப்பா தொடர்ந்து திரும்பவும் போட்டியிடுறாங்கிறது உண்மையிலே நிஜமான பெரிய சர்ப்ரைஸ். அதனாலதான் நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். என்னன்னா ஒவ்வொரு தொகுதிக்குமே, அதாவது இவங்க வந்து ஒவ்வொரு தொகுதிக்குமே ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி, அதுல வந்து யார் வென்றால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கருத்தில் கொண்டு, அதாவது எங்களுக்கு இந்த தொகுதி எண்ணிக்கை இவ்வளவு கொடுங்க பிரிச்சுக்கிட்டு அந்தந்த தொகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சம்பந்தப்பட்ட கட்சிகள் மட்டும் ஒர்க் அவுட் பண்றதுதான் நம்ம பார்த்திருக்கோம் வரைக்கும் களத்துல. அது மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. எல்லா கூட்டணிகளுமே அப்படிதான் இருக்கு. எண்ணிக்கையை முடிவு செய்து விட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணிக்கையில அவங்கவுங்க கட்சி வேட்பாளர்கள். ஆனா இங்க வந்து எண்ணிக்கைங்கிறது 2வது பட்சம் தான். எல்லாரும் கலந்து பேசி இந்த தொகுதியில் யார் லீட் பண்றது, இந்த தொகுதியில் யார் கட்சி போட்டியிடுவதுங்கிறதெல்லாம் முடிவு செய்து கொண்டு அதுக்கப்புறம் பிரிச்சு கொண்ட மாதிரி தான் இருக்கு. இதுதான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தேன். அது நான் சொல்றதும் உறுதியா இருக்கு இன்னைக்கு. அதனால அதிமுக வந்து அவங்க வந்து ஒவ்வொரு தொகுதிக்கேற்ற வேட்பாளர்கள் நான் பாக்குறேன். இன்னைக்கு இருக்கிறது உண்மையிலே ஒரு அதிமுக கட்சிக்கு மட்டும் இல்ல, கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கும். ஏன்னா இவங்க எல்லாருமே தளபதிகளும் முக்கியமானவர்கள். சோ இவங்க போட்டியிடுவது அது பக்கத்தில் இருக்கிற தொகுதிகளுக்கும் மிகப்பெரிய பலம் சேர்க்கும் தான் நான் பாக்குறேன். இபிஎஸ் டெல்லி போறார் அப்படின்னு தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. கூட்டணியில குழப்பம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாமே சொல்லப்பட்டுச்சு. இப்படி இருக்கும்போது தேர்தல் அறிக்கை, வேட்பாளர் பட்டியல் அப்படின்னு எல்லாத்தையுமே முந்திக்கொண்டு வெளியிட்டிருக்காரு. இதன் மூலமாக திமுகவிற்கு செய்தியை சொல்ல வருகிறாரா, அல்லது திருப்பரங்குன்றம் போன்ற தொகுதிகளை நாங்க போட்டியிட போடும் அப்படிங்கறதன் மூலமாக பாஜகவிற்கு செய்தியை சொல்ல வர்றாரா? இல்ல, இது நிச்சயமா திமுக கூட்டணிக்கே ஒரு பெரிய செய்தி தான். ஆக்சுவலா நாங்க வந்து ஏதோ ஒரு கூட்டணிக்காக பேசல, நாங்க எல்லாரும் கலந்து பேசி பின்னணியில நிறைய பேசிதான் முடிவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற செய்தி. ரெண்டாவது தாவேகா வந்து தாமரை சின்னத்தில் போட்டியிடுறது கூட பின்னாடி ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இப்ப கும்பகோணம் போன்ற தொகுதிகளில் வந்து பாஜக தாமரையில் தமாக போட்டுவிடுறதுலாம் வந்து உண்மையில ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆக்சுவலா. ஏன்னா அது அவங்களுடைய எல்லா கட்சியுடைய பலம் பலவீனெல்லாம் கருத்தில் கொண்டு அதை முடிவெடுத்ததான் நான் பாக்குறேன். ஏதோ ஒரு நம்ம பிரதான கட்சிகள் நமக்கு மட்டும் சீட்டை வாங்கிட்டு நம்ம மட்டும் போட்டிடுவோம் அப்படிங்கறத நினைக்காமல் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து பலவீனமா இருக்கோம். ஸோ அதுதான் இந்த கூட்டணியுடைய கட்சிகளோட மிகப்பெரிய விஷயமே. தங்களுடைய பலம் பலவீனத்தை நன்றாக ஆராய்ந்து அதை வந்து அலசித்த பிறகுதான் அவங்க வந்து இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு முடிவு செய்திருக்காங்க நான் பாக்குறேன். அந்த வகையில ஒரு கூட்டணிக்கு எப்படி, அதாவது என்ன விதமான பிரச்சாரத்தை முன்னெடுக்க போகிறார்கள், எப்படி பண்ண போறாங்க, அதுங்கிறதெல்லாம் அடுத்த கட்டம். பட் வேட்பாளரை தேர்வு செய்வதில் எல்லா கட்சிகளும் ஒருமித்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா நான் பாக்குறேன் இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும். தமாக தாமரை சின்னத்துல போட்டியிடுவதன் மூலமாக பாஜகவிற்கு அது கூடுதல் பலமாக மாறுமா? இல்ல, இது கூட்டணிக்கே பலம். அதான் நான் சொல்றேன். என்னன்னா இந்த தொகுதியில ஒருவேளை கும்பகோணத்தில் பாஜகவை நேரடியாக போட்டியிருந்தால் கூட அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. தமாக வந்து தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதும் சரி, அதாவது ஒரு சில தொகுதிகள்ல வந்து இந்த இடத்துல வந்து 2 தொகுதிகள் தமாக போட்டியிட 2 தொகுதிகள்ல அதிமுக 20 வருடங்களாக போட்டியிடவே இல்லை.
அப்படிங்கும்போது அந்த தொகுதி நேரடியாக நீங்க வந்து பாஜகவும் ஒதுக்கிட முடியாது. சோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல தமாகவை நிறுத்தி, இப்ப தமாகங்கிறது ஒரு மாதிரி ஒரு வினையூக்கி மாதிரி, அது உங்களுக்கு அதிமுக ஓட்டையும் கன்சல்ட் பண்ணும், பாஜக ஓட்டு, பாமக ஓட்டு, எல்லா ஓட்டையும் கன்சல்ட் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு நியூட்ரல் சக்தியாக தமாக அதை பாக்குறாங்க. அந்த கூட்டணி கட்சி இதோடைய பிளஸ் இதுதான். சோ இவங்களை நிறுத்தினா இவங்க இந்த சின்னத்திலும் இருந்தாலும் மற்ற பெறக்கூடிய ஓட் டிரான்ஸ்பர் நடக்கும் அப்படிங்கறதான் கருத்தில் கொண்டுதான் அந்த 5 தொகுதிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பாக்குறேன். இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அது வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டு தேர்தல் களம் இதுவரையும் பார்த்திராத ஒரு புது ஸ்ட்ராட்டஜியா இருக்கிறது நான் பாக்குறேன். அதிமுகவினுடைய அறிவிப்புகள் குறித்து இணைப்பில் இணைந்து உங்களது பார்வையை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ. அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தனர். இந்நிலையில் இன்று முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய 16 பேருக்கு மீண்டும் இந்த முறை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் 20 பேருக்கும் இந்த முறை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக வேட்பாளர்கள் பட்டியலை அதிமுக சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு தினத்திற்கு முன்னதாக அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பங்கீடு செய்து அறிவிப்பை வெளியிட்டிருந்தனர். பாஜக, அமமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு என்பது அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இந்நிலையில் அடுத்த கட்டமாக தேர்தல் அறிக்கை, வேட்பாளர் பட்டியல் என தேர்தல் வேலைகளை மும்முரமாக அதிமுக செய்து வருகின்றனர். அதோடு இன்று மாலை 3:30 மணியளவில் மயிலாப்பூரிலிருந்து தனது பரப்புரையை தொடங்கவிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இந்நிலையில் இன்று முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுகவினுடைய தேர்தல் அறிவிப்புகள் மற்றும் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் என அடுத்தடுத்த அறிவிப்புகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அது குறித்தான செய்திகளை நாம் பார்த்திருந்தோம். தொடர் செய்திகளுக்கு புதிய தலைமுறை டிஜிட்டலுடன் இணைந்திருங்கள்.